கதை பேராசை ஜெகன். ஒரு ஊர்ல 2 கடைக்காரங்க இருந்தாங்க, ஜெகன் அப்புறம் விஷ்ணு. விஷ்ணு ரொம்ப நேர்மையானவர், கிராமத்துல எல்லாரும் அவரை நம்புவாங்க. அவரோட கடையில நாள் முழுக்க எப்பவும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்துல ஜெகனோட கடைக்கு யாருமே வரமாட்டாங்க. அட விஷ்ணு, சீக்கிரமா எனக்கு தேவையான பொருட்களை கூட, நான் கிளம்பணும்பா. இதோ தரேண்ணா. விஷ்ணு அண்ணா, இந்த லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிட்டு போயிடுறேன். சரி, அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு போ. மோகன் விஷ்ணுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட்டை கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். பக்கத்துல இருந்த கடையில இருந்து ஜெகன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். வந்து மோகன் கிட்ட இப்படி சொல்றான். இங்க பாரு, நீ விஷ்ணுவுக்கு தேவையான பொருட்கள்லாம் லிஸ்டா கொடுத்துட்ட. ஆனா சரியான பொருளை தான் கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்கா? இத பாரு ஜெகன், விஷ்ணு எவ்வளவு நேர்மையானவர்னு எல்லாருக்கும் தெரியும். நீ எப்படி பொருள் தருவேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் உன்னோட கடைக்கு யாருமே வரதில்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மோகன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா எப்பவும் போல ஜெகன் திடீர்னு ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷ்ணுவை ஊரை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு எப்படியாவது ஒரு திட்டத்தை போடணுமே. அப்பதான் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பொருட்களை வாங்க என் கடைக்கு வருவாங்க. இவனை எப்படி இங்கிருந்து வெளியே அனுப்புறது? ராத்திரி ஆயிடுச்சு. ஜெகன் அவனோட வீட்டுல ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி விஷ்ணுவை ஊரை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு. ஏதாவது ஒரு திட்டத்தை நான் யோசிச்சே ஆகணுமே. அப்பதான் என்னோட வேலையும் முடியும், அதே மாதிரி யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டாகணும். என்னாச்சுங்க? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க யோசிக்கிறதுனால எந்த லாபமும் இல்ல, நஷ்டம் தான் நடக்கும். சரி, இந்த தடவை யாருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த போறீங்க? விஷ்ணுவுக்கு தான். இதோ பாருங்க, அந்த நல்லவருக்கே நீங்க கெட்டதா யோசிக்கிறீங்க. இதுக்கு நீங்க திருந்தறதே நல்லது. நான் சொல்றத கேளுங்க. நீ எனக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காத. நான் எப்படி சொல்றேனோ அதை செய், போதும். ஓ என்னோட நகையெல்லாம் எடுத்துட்டு வா. இது பாருங்க, தப்பு நடந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. நான் சொல்றத செய், போதும். நீ உடனே போய் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எல்லாம் என் கையில இப்போதைக்கு இருக்கணும். நான் எடுத்துட்டு வரமாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் ஜெகன் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு விஷ்ணு வீட்டுக்கு போறான். அம்மா, விஷ்ணுவனை எனக்கு உதவி பண்ணுங்களேன். முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. என்னாச்சு? என்னோட இந்த நகைய கொஞ்ச நாளைக்கு நீங்க இருக்கு. அப்ப எதுக்காக நகை எடுத்து வச்சுக்கிட்டீங்க? அது ஏன்னா அவன் என்ன திட்டம் போறான்னு நானும் பார்க்கணும். அவன் என்ன திட்டம் போட்டாலும் என்கிட்ட அது வேலை செய்யாது, நீ எதுவும் கவலைப்படாத. ஜெகன் ஊருக்குள்ள இருந்த பன்சி திருடன் கிட்ட போறான். பன்சி, என்ன எல்லாம் எப்படி போகுது? வேலையெல்லாம் இருக்கா இல்லையா? அட இப்பெல்லாம் என்ன வேலை இருக்கு? எந்த வேலையும் இல்லப்பா. திருடுறதுக்கு எந்த ஒரு நல்ல வீடும் கிடைக்க மாட்டேங்குது. நான் உனக்கு ஒரு வீடு சொல்றேன், அங்கிருந்து உனக்கு நிறைய பொருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நான் உனக்கு 5000 ரூபாய் தனியா தரேன். யார் வீட்டுல திருடணும் முதல்ல அதை சொல்லுங்க. விஷ்ணுவோட வீட்டுல தான். நாளைக்கு ராத்திரி அவன் வீட்டுல போய் எல்லாத்தையும் திருடிட்டு வந்துரு. விஷ்ணுவோட வீடு மறந்துடாத. நாளைக்கு ராத்திரி அவன் வீட்டுல திருடணும். அவனோட லாக்கருக்குள்ள நிறைய நகைகள் வச்சிருக்கான். அடடடா, காசு நகை ரெண்டும் கிடைக்க போதா? அப்படின்னா நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிடுறேன். ஆனா ரொம்ப பார்த்து பத்திரமா பண்ணணும். அடுத்த நாள் ராத்திரி பன்சி விஷ்ணுவோட வீட்டுக்கு திருடுறதுக்காக போறான். செவரேறி குதிச்சு உள்ள வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். விஷ்ணு வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியா அவனை பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப அவரோட மனைவி கீதா அங்க வராங்க. என்னாச்சு? எதுக்காக இந்த இருட்டுல இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சத்தம் போடாத. ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான். இத பாரு, நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி நீ பண்ணு. கீதா கிட்ட அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அட கீதா, இப்பெல்லாம் திருடங்களை நம்பவே முடியாது. எப்ப வருவாங்க, எப்படி வருவாங்கன்னே தெரியாது. டக்குன்னு வருவாங்க, எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம லாக்கர்ல இருந்த நகைலாம் இருக்குல்ல, அதை சின்னதா துணியில போட்டு கட்டி கிணத்துல போட்டுடலாம். அப்புறம் எப்ப தேவைப்படுதோ அந்த தண்ணில இருந்து வெளியே எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? வா. ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது திருட வந்தா அவனுக்கு திருட எதுவுமே கிடைக்காது. என்ன சொல்ற? ஆனா ஒருவேளை கிணத்துல இருந்து வெளியே எடுத்துட்டா நாம என்ன பண்ணுவோம்? அங்க இருந்து யாரு வெளியே எடுக்க போறாங்க சொல்லு? ஏன்னா இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். வா, சீக்கிரமா இதை எடுத்துட்டு போய் உள்ள நம்ம போட்டுடலாம். அவங்க 2 பேரும் சொல்றத பன்சி கேட்டுட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயே என்ன நினைக்கிறானா, இவங்க 2 பேரும் சரியான முட்டாளுங்களா இருக்கிறாங்க. யாராவது கிணத்துக்குள்ள நகைய போடுவாங்களா? இவனே என்னோட வேலையை சுலபமாக்கிட்டான். விஷ்ணுவும் கீதாவும் கிணத்துக்கிட்ட நடந்து போயிட்டு இருக்காங்க.
அதுக்குள்ள இதை போட்டுடுறாங்க. நம்மளோட நகை எல்லாமே இங்க பாதுகாப்பா இருக்கும். எனக்கு இனிமே கவலையே கிடையாது. சரி, நம்ம போய் நிம்மதியா தூங்கலாம் வா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. பன்சி இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கான். அடா, இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. கடவுள் எனக்கு கருணை காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, உடனே நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அவன் கிணத்துக்கிட்ட போறான். மூளைய பயன்படுத்தவே மாட்டாங்க, பக்கெட் வர வச்சுட்டு போயிருக்காங்களே. கடவுளே, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலா கொஞ்சம் அறிவியும் கொடுக்கலாம்ல. பன்சி அவனோட வேலையை ஆரம்பிச்சிடறான். பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்து தண்ணியை வெளியே கொட்ட ஆரம்பிச்சிடறான். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம கார்டனுக்கு அவன் தண்ணியை ஊத்திக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் நாளைக்கு நல்ல செடியை நம்ம வச்சுக்கலாம். நமக்கு காசு இல்லாம வேலைக்காரன் கிடைச்சிட்டான். நம்ம செடியெல்லாம் நல்லா வரும்போது அப்ப நமக்கு பன்சி ஞாபகம் தான் வரும். சரி, இது பாரு, நீ போயிட்டு கதவை பூட்டிட்டு வந்துரு. நான் பின்வழியா போய் ஊருக்காரங்க எல்லாரையும் நான் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். விஷ்ணு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வர போயிட்டான். இங்க பன்சி ஒவ்வொரு குடமா வெளியே தண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனா என்னையா இது, இன்னும் எவ்வளவு தண்ணி எடுக்கணும்னு தெரியலையே. இந்த தண்ணி எடுத்து என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. அப்ப விஷ்ணு ஊர்க்காரங்க, ஊர் பெரியவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டான். என்ன பன்சி, நகை கிடைச்சதா இல்லையா? என்ன சொன்னீங்க? நீ என்ன நினைச்ச, நான் நகையை கொண்டு போய் கிணத்துல போட்டு வைப்பேன்னா? இவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கு. இத பாரு, என்னோட வீட்டுல திருடுறது அவ்வளோ சுலபம் இல்ல. ஜெகன் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கிற விஷயத்த பன்சி எல்லாருக்கும் சொல்லிடுறான். என்ன ஜெகன், நீ ஏன் இப்படிலாம் பண்ண? நான் தப்பு பண்ணிட்டேன்யா, என்னை மன்னிச்சிருங்க. இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கய்யா. ஒரு நல்லவரோட வீட்டுக்குள்ள இப்படி திருட வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உன்னை இதுக்கு மன்னிக்கவே முடியாது. உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். உன்னோட தண்டனை என்னன்னா, இந்த ஊரை விட்டு நீ வெளியே போயே ஆகணும். இல்லைங்கய்யா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முடியாது, இதுக்கு மேல பேச்சில்ல. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஜெகனும் அவனோட மனைவியும் ஊரை விட்டு போயிட்டாங்க.